என்னோட ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜாக்கமங்கலம் சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சமீபத்தில் என் வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்து பார்த்தேன். அதில் 42 கதைகள் இருந்தது. அத்தனை கதைகளும் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அந்த கதையை எழுதிய தங்களுடன் நேர்காணல் செய்வதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. தங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க சார். மிக்க மகிழ்ச்சி. என்னோட ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜாக்கமங்கலம் சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து நான் படித்து பின்னால ஆசிரியர் ஆகி இந்த பகுதிக்கு வந்து இங்கே உள்ள நிகழ்வுகளை, வகுப்பறை நிகழ்வுகளை பார்த்து எழுத ஆரம்பித்த புத்தகம் தான் இந்த என் வகுப்பறை கதைகள். இந்த கதைகளில் 42 கதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லப்படுகின்ற மாணவர்களுடைய தனி திறமைகளை சொல்லப்படுகின்ற கதைகள். மேலைக்கும் சொல்ல போனால் என்னுடைய கதை எழுதக்கூடிய ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு கவனித்தல், உற்றுநோக்கல். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் உற்று நோக்கி அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். சின்ன வயசுலேயே அந்த உணர்வு இருந்ததுனால எனக்கு அந்த கதையாக்கம் உருவாக ஆரம்பிச்சு. நான் 6ஆம் வகுப்புல இருந்தே இந்த கதைகளை எழுத ஆரம்பிச்சவன். குறிப்பா கவிதைகள், கதைகள் எல்லாம் எழுதுவேன். என்னுடைய ஆசிரியருடைய ஊக்கமும் இதுல இருந்ததுனால இந்த மாதிரிப்பட்ட படைப்புகள் வர ஆரம்பித்தது. சார், இந்த புத்தகத்தினுடைய முதல் அட்டப்படத்தை நான் பார்த்த உடனே உங்களுடைய பெயரை பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். எங்க பகுதியில பேர் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஊர் பேர் வைப்பாங்க, அடுத்தது அப்பா பேரு, அதுக்கு அடுத்தது என்னுடைய பேரு அப்படின்னு வச்சாங்க. அப்படின்னு வைக்கும்போது ராஜாக்கமங்கலம் சங்கரப்பிள்ளை ராஜேஷ் அப்படின்னு என்னுடைய பேர். ஆனால் இன்சியலாக போடும்போது இன்சியல் மட்டும் வரும். பின்னால் என்ன பண்ணிச்சுன்னா, எழுத்துக்கு ராஜேஷ் சங்கரப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்பா பேரை வச்சுக்கிட்டேன். ஒரு அப்பாவுக்கு மேலே ஒரு ஈர்ப்புன்னு எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னோடியாகவும் ஒரு அன்பாகவும் செயல்படக்கூடிய மனுஷன். அதனால அந்த பேரை தொடர்ந்துருக்கிறேன். வேற ஒன்று சார், புத்தகத்துல முதல் கதையில படிக்கும்போது கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் இனிப்பு அப்படின்னு தலைப்பு வச்சு நல்லா இருந்தது. அந்த இனிப்பு கசப்பு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், ஒன்றும் இல்லை. அந்த வகுப்பறைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வகுப்புல இருந்து இந்த தேர்வு நேரம், அவங்க அரையாண்டு நேரம்னு எடுத்துக்கலாம். அவனுக்கு படிக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, படிக்க சொன்னேன். ரொம்ப கண்டிப்பா படிக்க சொன்னேன். அதை கசப்பா எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது பின்பக்கத்துல இருந்த ஒரு 3 மாணவர்கள் ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. எனக்கு அது இனிப்பா தெரிஞ்சது. கடைசியில பார்த்தா அந்த கசப்புக்கும் அந்த இனிப்புக்கும் உள்ள தொடர்புபடுத்தி பார்க்கும்போது, இந்த கசப்பு கண்டிப்பா இருக்கலாம். இனிப்புன்னு சொல்றது அந்த மாணவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுக்கு வேண்டி அவன் கையில உள்ள காசை கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் ப்ளம் கேக் வாங்கி ஒரு நோட் அட்டையை வச்சு கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். அதனால நான் சிரிச்சுட்டு இருந்தேன். அவன் பயந்துட்டான். சார் கண்டிப்பா அடிப்பாரு, படிக்காம நம்ம பண்றோம் அப்படின்னு நினைப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அவனுடைய தோல்ல கையை போட்டு, ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இயல்புதான், நான் சின்ன வயசுல பண்றதுதான், அதே மாதிரி நீயும் இப்ப பண்றால நேர்க்குன்னு சொன்ன உடனே ஒரு பீஸ் எடுத்து எனக்கு ஊட்டி விட்டான். அந்த நிகழ்வை அப்படியே அந்த கதையில சொல்லி. அந்த 50 ரூபாய் அப்படின்னு தலைப்புல ஒரு சின்ன கதை இருக்கு சார். அப்ப அந்த 50 ரூபாய் அப்படின்னா என்ன தலைப்புல சார் அது? பொதுவாக வகுப்பறைக்கு போகும்போதும் எப்போ மாணவர்கள் சிரிச்சுட்டே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு ஆசிரியருடைய முக்கியமான கடமையே அவன் சிரிச்சுட்டு இருக்கிறது தான். ஆனா அன்னைக்கு போகும்போது மட்டும் அந்த வகுப்பறை சிரிப்பு இல்லாம ஒரு நிசப்த ரூபத்துல இருந்தது. அப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் ரொம்ப அழுதுட்டு இருந்தான். என்னடா உன்னை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய 50 ரூபாயை காணல அப்படின்னு. அவனுடைய பேக்ரவுண்ட் கேட்குறேன். அம்மா காட்டு வேலைக்கு போவாங்க, அப்பா டிரைவரு, வீட்டில் பத்திரமா பொருள் வாங்க கொடுத்தாங்க, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில யாரோ திருடிட்டாங்க சார், இந்த வகுப்புல அதிகமா திருட்டு போகுது அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்றதுக்கு சின்ன ஒரு நிகழ்வை நடத்தினேன். அந்த நிகழ்வுல எப்படியாவது சொல்லிருங்கடா, பாவம் கஷ்டம் அப்படின்னு. யாரும் கொடுக்கறது மாதிரி இல்லை. ஒரு பையன் மட்டும் திருன்னு முழிச்சிட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட ஒரு மேட்டரை சொன்னேன். நான் என்னுடைய ஒரு 50 ரூபா வைக்கிறேன்டா, இந்த 50 ரூபாயை எடுத்து ரூபாயை நீங்க வச்சிருங்க அப்படின்னேன். யாரும் வைக்கல. அந்தால பரவாயில்லடா, கலெக்ட் பண்ணி அவனுக்கு ஒரு காசை கொடுத்து சரி பண்ணிக்கும்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி அந்த பையன்கிட்ட கொடுத்து முடிச்சிடுறேன். அந்த நிகழ்வு தான் அந்த 50 ரூபான்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில். எந்த ஒரு பையனையும் குற்றவாளியாகவும் பார்க்கக்கூடாது, அந்த சூழலை சமாளித்து கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய கடமை ஆசிரியருடைய. ரைட் சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். அடுத்தது தைலாந்து குருவின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு குருவியை பத்தி நீங்க நல்ல ஒரு கதை போட்டுருக்கீங்க சார். அந்த தைலாந்து குருவினா என்ன சார்? தைலாந்து குருவின்னு சொல்லக்கூடியது சங்கரன் வட்டப்பகுதியில குறிப்பா இந்த மழை நேரத்துல பறக்கக்கூடிய குருவிகள். அது ஒரு இணைக்குருவிகள். 2 ஜோடி குருவிகள் அந்த டைம்ல தாழ்ந்து பறக்கும்போது அந்த பகுதியில மழை வரக்கூடிய அறிகுறியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இந்த குருவியை பத்தி எனக்கு தெரியாது. நான் தென் மாவட்டத்தை சார்ந்த குமரி மாவட்டத்துல உள்ளவன். இந்த குருவியை பத்தி தெரியல.
ஆனா இந்த பையங்க தைலான் குருவின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ ஒரு விஷயத்த அந்த மாணவன்கிட்ட இருந்து நான் கேட்கிறேன். அப்ப தைலான் குருவின்னா என்னடா அப்படின்னேன். தைலான் குருவினா இணையா பறக்கும் சார். இந்த பகுதியில மட்டும்தான் பறக்கும். வாலு கட் பண்ணி கத்திரிச்சு விட்டது மாதிரி இருக்கும் சார் அப்படின்னா. கடைசியில ஜோக்குக்கு சொன்னா, சார் சைடிஸா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா. அந்த தைலான் குருவியை இந்த பகுதியில தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இதுல வந்து பஷீர் அப்படின்னு ஒரு கதை வருது. அந்த கதையை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கேட்டா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அதை பத்தி அந்த கதையை சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை சார். நான் வந்து படிப்பு முடிஞ்ச உடனே சென்னை வேலை தேடி போறேன். போகும்போது செங்குன்றம் பக்கத்துல ஒரு நகர், அதுக்கு பேரு மொண்டியம்மன் நகர் அப்படின்னு பேர். சொல்ல போனா பர்மா அகதிகள் வந்து 1947ல குடியேறிய அந்த பகுதி. இந்த வாழ்நாள்ல வித்தியாசமா பார்த்த ஒரு பகுதி. அந்த பகுதியில ஊருக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வஉசி தெருன்னு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா காமராசர் தெருன்னு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா திலகர் தெருன்னு இருக்கும். எனக்கு அந்த அந்த ஏரியால ஒரு அட்ராக்ஷன் வருது. அப்போ அந்த போயிட்டு இருக்கும் போதே அந்த தெருவுல ஒரு வாசகம், நாங்கள் மூச்சு விட்டதை நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வாசகம். அந்த வாசகத்தை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தேயிகளாகிய நாங்கள் மூச்சு விட்டதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய வாசகத்தை பார்த்த உடனே அந்த மக்கள் மேல ஒரு ஈர்ப்பு வரும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள்ட்ட சராசரியா எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. சரி, இந்த பசீர்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன், அவனை பார்க்கும்போது எனக்கு எப்ப பார்த்தாலும் வித்தியாசமா இருக்கும். எந்த சூழல்லையும் எந்த குறியீடுக்கும் எதுக்கும் ஈடுபட மாட்டான். பேர் மட்டும்தான் பசீர். எனக்கு தோணுது, இவன் ஏன் வித்தியாசமா இருக்கான், பையங்களை பார்த்தா மத குறியோடோடு இருக்கிறானே, இவன் மட்டும் ஏன் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு பக்கத்துல உள்ள மொண்டியம்மன் கோயில் பக்கத்துல போறோம். அவனும் வரான். கூட உள்ள 4-5 மாணவர்கள். அந்த மாணவர்கள்லாம் கோயிலுக்கு வராங்க. அதே போல இவனும் வரான். உள்ள போய் திருநீரை எடுத்து பட்டையா போட்டுட்டு சாமி கும்பிடுறான். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு இஸ்லாமிய மாணவன் வந்து இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அவன்கிட்ட வந்து கேட்குறேன், எப்படிடா இப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்குது சார்? ஒரு நிமிஷமாவது நான் மனுஷனா இருக்கணும் இல்லையா? எனக்கு மத வேறுபாடுகள்லாம் கிடையாது. எல்லா மதமும் ஒன்று தான் சார். நான் எல்லா கோயிலுக்கும் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை தான் அந்த பஷீர் கதை. அந்த பஷீரோட மாணவன்ட்ட இன்னைக்கும் நான் தொடர்புல இருக்கிறேன். இவ்வளவுதான் சார். ரொம்ப நன்றி சார். எம்மதமும் சம்மதம். அழகான ஒரு கதை. உங்களிடம் கேட்டது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ரொம்ப நன்றி சார். அடுத்து சார், அந்த நெட்டை மனிதர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு சார். அது என்ன சார், நெட்டை மனிதர், குட்டை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர்கள் நம்ம சொல்றோம். இப்ப நாங்களே சொல்றோம், நம்மளே படிக்கும்போது சில வாத்தியார்களுக்கு குட்டை வாத்தியார், நெட்டை வாத்தியார்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் ஒரு கருத்து இருக்கா சார்? இல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க பகுதியில ஒரு நையாண்டி கலந்த சொற்கள் அதிகமா பயன்படுத்துவாங்க. பட்டப்பெயர்கள்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மனிதனை குறியீடா பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த வேற்றுமைப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் மாணவர்களிடையே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படித்தான் கலைத்திருவிழால, அரசு பண்ணக்கூடிய கலைத்திருவிழால ஒரு மனிதர் மட்டும், பையங்க மாணவர்கள் இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சியில ஒரு மனிதர் வித்தியாசமா இருந்தாரு. கொஞ்சம் நெட்டையா இருந்தாரு. திருநீட்டு குறி போட்டு, கழுத்துல நேரியல் போட்டு அப்படி இருந்தார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு வசீகரம் இருந்தது. அந்த வசீகரத்துல எந்த மனிதரை பார்த்தாலும், வித்தியாச மனிதரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட போய் பேசி ஏதாவது விஷயங்களை உள்வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு அதிகம். அப்படியே அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு கணியன் கலைஞர் அப்படின்னாரு. கணியன் கூத்து பண்ணுவேன், கோயில்ல எல்லாம் கணியன் கூத்து பண்ணும்போது அந்த இதெல்லாம் பண்ணுவேன். என் பையனை கொஞ்சம் அதே முறையில கொண்டு வந்து இது பண்ணணும்னு எண்ணத்துலதான் நான் இருக்கிறேன். என்னுடைய ஊரு கைத்தாறு அப்படின்னு சொல்லும்போது, என் பகுதியில் உள்ள கணியன் கலைஞர்களை சொல்லும்போது, ஆமா சார் அவரை தெரியும் அப்படின்னு சொல்லி பேசி இணக்கமாகி அந்த மனிதர்களை பத்தி சொல்லக்கூடிய கதை தான் அந்த நெட்டை மனிதர். எனக்கு அந்த நெட்டை மனிதர்களுக்கு பேர் தெரியாதனால ஒரு குறியீடா நெட்டை மனிதர் அப்படின்னு நான் சொல்றேன். வேறு ஒன்றும் இல்லை, வித்தியாசப்படுத்திப்பா. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இந்த முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இல்லை, அது என்ன சார், முந்திரி கொட்டைன்னு பேர் வச்சிருக்கீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன சார்? வேற ஒண்ணும் இல்லைங்க. வகுப்பறையில ஒரு மாணவி, அவ பேரு முத்துலட்சுமி. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அட்டென்டிவா இருப்பா. எதை சொல்லும் போதும் ஆவலோடையும் வேகமாகவும் சொல்றதுனால முந்திரி கொட்டைன்னு சொல்லக்கூடிய பேரை நான் வச்சேன். அதுக்கு பின்னால எப்ப பார்த்தாலும் மாணவர்களும் முந்திரி கொட்டையே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த மாணவி தொடர்ச்சியா 2 வாரமா வரல. வராத பட்சத்துல சார் ஒரு பையன் எழும்பி, சார் உங்க முந்திரி கொட்டை வரல அப்படின்றான். அப்போ நான் கேட்குறேன், என்னடா அவ வரலையாடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு பையன் சொல்றான், சார் அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு சார் அப்படின்றான்.
எனக்கு ஐயோ இது குழந்தை திருமணம் இல்லையா, ரொம்ப சங்கடப்படுறேன், இதை எப்படியா தடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த வாய்ப்பும் வசதியும் ஏற்படவில்லை, முடியவில்லை. அவங்க பகுதிக்கு போய் பார்த்தா அந்த குழந்தை அந்த கிராமத்தை விட்டு வேற எங்கேயோ போயிட்டதா சொல்றாங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா 1 வருஷம் கழியுது. அந்த பொண்ணு திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்து இது மாட்டு சான்றிதழ் வாங்க வரா. "என்னம்மா நல்லா இருக்கியா முத்துலட்சுமி?" அப்படின்னு கேட்டேன். "பையங்கலாம் உனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே" அப்படின்னேன். ஆனா அவ சொன்னா, "இல்ல சார், அப்பாவுக்கு உடம்பு முடியல. படுத்த படுக்கையா கிடக்குறாரு. நான் ஒரு சின்ன வேலை பார்த்து குடும்பத்துக்கு சாப்பாடு ஆக்கி போடுறதுக்கு உள்ள காசை கொண்டு வரணும் இல்லையா? அந்த வேலைக்கு போறதுனால தான் நான் பள்ளிக்கூடம் தொடர முடியாம ஆயிடுச்சு சார். சார் திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு வர முடியுமான்னு?" கேட்டா. எனக்கு சங்கடமா இருந்தது. "இல்லம்மா, உன்னுடைய வயசு கடந்து போச்சுன்னு" அப்படின்னு முடிச்சுட்டேன். நன்றி சார். என் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை பார்க்குறோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு ஆசிரியர் குரு தான். நம்ம வந்து அதை மறுக்க முடியாது. அந்த வகையில என் ஆசிரியர் கதை வந்து உங்களை பாதிக்கக்கூடிய ஆசிரியரா, இல்ல அன்பால் நிறைந்த ஆசிரியர் பேரா சொல்றீங்களா சார் நீங்க? அந்த என் ஆசிரியருடைய டைட்டில் வந்து என்னை முதல் பாதித்த ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் எப்படின்னா, என்னுடைய உறவுக்காரர் தான். வகுப்பறையில இருக்கும்போது ஆசிரியரா நடந்துக்குவாரு. வெளியே வரும்போது பேரப்பிள்ளைன்னு கூப்பிடுவாரு. அப்போ எனக்கே வித்தியாசமா இருக்கும். இவர்ட்ட எப்படி ஒரு பண்பு இருக்குதே அப்படின்னு. எனக்கு ஒரு 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வரைக்கும் கணிதம் நடத்திய ஒரு ஆசிரியர். வகுப்பறையில அவ்வளவு கண்டிப்பு. எனக்கு கணிதம் அதிகமா வராது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் கூட்டி கூட்டி பெருக்கி கூட்டி கூட்டி கால்குலேஷன் பண்ணி சொல்லுவேன். அப்போ சிரிப்பாரு. சிரிச்சுட்டு கண்டிப்பா நீ படிக்கலைன்னா நடக்கிறது வேற அப்படின்பாரு. நான் அவர அந்த டைம்ல வாத்தியாராவே பார்ப்பேன். பள்ளிக்கூடத்து வெளிய வரும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில அவரு தொண்டை வலிக்கு வேண்டி ஹால்ஸ் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "பேரப்புள்ள இங்க வா" அப்படின்பாரு. அந்தால போவேன். ஒரு ஹால்ஸ் மாத்திரைய குடுப்பாரு. சாப்பிட்டுட்டு வீட்ல போய் சாப்பிட்டு திரும்பி வருவேன். திரும்பியும் 6வது வகுப்பறையில வந்து இருப்பாரு. அவரு ஆசிரியர், நான் மாணவன். அவரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஆசிரியர். அவருடைய பேரு ராமச்சந்திர பிள்ளை அப்படின்னு பேரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவரு அதீதமா பாடம் எடுத்து அவருக்கு தொண்டையில கேன்சர் வருது. கேன்சர் வந்த பின்னால அவர் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமா படுக்கையில இருந்து இறந்து போறாரு. அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, பள்ளிக்கூடமே விடப்பட்டு அனைத்து மாணவர்கள் 1ஆம் வகுப்புல இருந்து அந்த +2 வரைக்கும் உள்ள மாணவர்கள் அவருக்கு போய் வீட்ல அஞ்சலி செலுத்தி கடமையை முடிக்கிறாங்க. அந்த தலைசிறந்த ஆசிரியருடைய வழித்தோன்றலா நம்ம இருக்கணும்னு ஒரு சபதம் எடுத்து தான் அந்த நிகழ்வுல நான் நடந்துக்கிறேன். சார் அடுத்த தலைப்புல நான் பார்த்ததுல அண்டிக்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வருது சார். அந்த கதையினுடைய உயிரோட்டம் என்ன சார்? சார் என்னுடைய பாலிய வயதில ஒரு நண்பன். அவனுடைய பேரு முருகேசன். அவனுடைய தம்பி பேரு சந்திரன். 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அன்பார்ந்த நண்பர்கள். என்னுடைய நண்பர்கள் சொல்லப்போனா இன்னைக்கு கூட அந்த நண்பர்கள நான் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ நான் ஊருக்கு போனாலும் ஓடி வருவான். "ராஜேஷ் நல்லா இருக்கியா? பிள்ளைகள்லாம் உன்ன மாரி நல்லா படிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய பேரு முருகேசன். ஆனா நண்பர்கள வச்ச பேரு அண்டிக்கண்ணன். அண்டின்னா எங்க பகுதியில முந்திரி பருப்பு அப்படிம்பாங்க. ஒன்றை ஒன்று சார்ந்து எங்க பகுதியில அண்டிப்பருப்புன்பாங்க. இந்த பகுதியில முந்திரி பருப்புன்பாங்க. அந்த அண்டிப்பருப்புன்னு சொல்றது ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அவனுடைய கண்ணு வந்து அதே ஷேப்ல இருக்கிறதுனால எல்லாருமே அவன அப்படி கமெண்ட் அடிப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அண்ணனும் தம்பியும் அப்படி வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துருது. தம்பி என்ன பண்றான், ஒரு கோவத்துல ஒரு கல்ல எடுத்து அவன் மேல போட்டுடுறான். திரும்பியும் தெருவுல சண்டை போடுறாங்க. தம்பி அழுதுட்டு வரான். கிளாஸுக்கு வரும்போது, "ராஜேஷ் வேற ஒண்ணும் இல்ல. இந்த அண்டிக்கண்ணன் இருந்தான்ல என்ன அடிச்சுட்டான்" அப்படின்னான். அந்த நிகழ்வ தான் இந்த கதையில சொல்லியிருப்பேன். அந்த ஈர்ப்பும், அந்த நிகழ்வுகளும், அந்த உணர்வுகளும் தான் இந்த கதையில வரும். இதுவரைக்கும் என்னுடைய எழுத்தான என் வகுப்பறை கதைகள்னு சொல்லக்கூடிய அந்த நூல பத்தி சில கதைகள பகிர்ந்துக்கிட்டோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்லயும் சில மீதி உள்ள கதைகள பார்க்கலாம்னு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார்.